ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறது, ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோ ஆகும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை வச்சுட்டு அவங்க ஏதாவது அவங்களுக்கு சலுகைகள் இருக்கும். ஸோ அவங்க எம்ப்ளாயர் சம்திங் ஏதாவது இல்லை கவர்மெண்ட் அப்படிங்கிறத சலுகைகள் இருந்துச்சுன்னா அந்த கிளைம் பண்ணுறதுக்கு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சில பேர் ப்ரைவேட்டில் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கூட போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிட்டு வாங்க, ஏன்னா நீங்கள் அங்கே தான் படிக்கிறீங்க, இந்த கோர்ஸ் தான் படிக்கிறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா சில பேர் வந்துட்டு படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக அந்த எம்ப்ளாயர் கூட அவங்க வந்துக்கிட்டு அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க சைடு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு இப்போ நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, பிஜி டிப்ளமோ சம்திங்ஸ். இப்போ நான் இந்த வீடியோ வந்துட்டு டிடியில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதாவது தொலைதூர கல்வி மூலமாக கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, நீங்கள் கைப்பட ஒரு லெட்ரு ஒன்று எழுதிடணும். A4 ஷீட்டில் இந்த மாதிரி ரெக்வயர்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்னு போட்டு ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ், சரிங்களா, உங்கள் கரண்ட் அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை ரீச் ஆகணுமோ அந்த அட்ரஸ் நீங்கள் எழுதிடலாம். டூ அட்ரஸில் த டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மதுரை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உங்கள் இதில் நான் படிக்கிறேன், என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அது, இன்றைக்கி டேட்டில் அட்மிஷன் போட்டிருக்கேன், என்னுடைய ஐடி கார்டு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஆதார் கார்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும், என்னுடைய எம்ப்ளாயர் கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி இடத்துல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக எழுதி கையெழுத்து போட்டு டேட் போட்டு ஒரு லெட்டர் ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு உங்களுடைய ஐடி கார்டு அட்மிஷன் போட்டவே கொஞ்சம் ஒரு 21 மந்த் கழிச்சு ஐடி கார்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இல்லைன்னா ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் உங்களுடைய ஐடி கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஐடி கார்டு நம்பர் 3 வந்துட்டு ஆதார் கார்டு. சரிங்களா? இந்த 3 தான் வேணும், மற்றபடி எதுவும் வந்து தேவைப்படாது. 4வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் காப்பி. சரிங்களா? இதுக்கு வந்து நாங்கள் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னா அதில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போட்டிங்க, நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சம்திங் மந்த்ஸ், அதாவது அடுத்த அட்மிஷன் ஓப்பன் ஆகிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் அகாடமிக் இயர்லேயோ காலண்டர் இயர்லேயோ அட்மிஷன் போடுறீங்க. அகாடமிக் இயரில் போட்டிங்கன்னா அடுத்த அட்மிஷன் காலண்டர் இயர் ஓப்பன் ஆகும். காலண்டர் இயரில் அட்மிஷன் போட்டால் அடுத்த இயர் வந்துட்டு அகாடமிக் இயர் ஓப்பன் ஆகும். அடுத்த அட்மிஷன் வர்றதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே வராது, நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பிஏ இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கிறாங்க, 3 வருஷ கோர்ஸு, நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போட்டுட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் 2025 நீங்கள் 2025ல் நீங்கள் எப்போவுமே நம்ம இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒரு அட்மிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஏப்ரல் மேயில் நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டீங்க. ஆனால் 2025ல் நீங்கள் எதுவுமே நீங்கள் போனஃபைடு அப்ளை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் அட்மிஷன் 2026. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அட்மிஷன் நீங்கள் போனஃபைடுக்கு அப்ளை பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 700 கான்ஸ்டன்ட் அமௌண்ட்டு நீங்கள் கம்பல்சரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டன்ட் அமௌண்ட் 700 நீங்கள் வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக அட்மிஷன் போட்டுட்டேன், நான் 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் 3 மந்த்ஸுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டு வரவே வராது. அமௌண்ட் வந்து ஃப்ரீ. சரிங்களா? இல்லை நான் பிஏ இங்கிலீஷ் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறேன், 1 இயர் முடிஞ்சிருச்சு, நான் செகண்ட் இயரில் தான் போனஃபைடு வாங்க வர்றேன் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போயிருங்க. உங்கள் ஐடி கார்டை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க அமௌண்ட்டு பே பண்ணணுமா தேவையில்லையான்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பே பண்ணுறதுனா நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 4வது டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அந்த டைமை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஃபீஸ் காப்பி நீங்கள் எப்போ போனஃபைடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபீஸ் காப்பி உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியும், இல்லை பேமெண்ட் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கே வேணும்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யூனிவர்சிட்டி அன்றைக்கே உங்களுக்கு கையில் போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய லெட்டர் எழுதிருக்கீங்கல்ல, அந்த லெட்டரில் உங்களுடைய எந்த அட்ரஸுக்கு ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். லெட்ரு எந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய லெட்டர் பேடில் கொடுப்பாங்க. இப்போ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நேமும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பரும் சும்மா ஒரு டம்மியாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கும். டு ஹோம்ஸ் எவர் மே இட் கான்சர்ன் அப்படின்னு போட்டு திஸ் இஸ் சர்டிஃபிகேட் தட் மிஸ்டர் குமார் பியரிங் என்ரோல்மெண்ட் நம்பர், அதில் பேரில் உங்கள் பேர், என்ரோல்மெண்ட் நம்பரில் என்ரோல்மெண்ட் நம்பர் இஸ் ஏ போனஃபைட் ஸ்டூடெண்ட் ஆஃப், இப்போ நான் வந்து சும்மா ஒரு கோர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்
கோர்ஸ் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ். இப்போ பிஏ தமிழ்னா இந்த இடத்துல பிஏ தமிழ் வரும், பிஏ இங்கிலீஷ்னால் பிஏ இங்கிலீஷ்னு வரும், எம்பிஏனா எம்பிஏன்னு வரும், லைப்ரரி சயின்ஸ்னால் லைப்ரரி சயின்ஸ்னு வரும். சரிங்களா? ஸோ அந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, போல்டில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு தான் உங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி பேர், ரெஜிஸ்டர் நம்பருக்கு மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மதுரை டியூரிங் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரிங் த இயர் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஐடி கார்டில் என்ன இருக்கோ அதில் வந்துடும். சரிங்களா? நீங்கள் எந்த வருஷத்தில் அட்மிஷன் போட்டிங்க, உங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் எப்போ முடியுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ உங்களுடைய லெட்டர் பேடில் இந்த மாதிரி டைப் பண்ணி சீல் வச்சு டைரக்டர் சைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுதான் போனோஃபைடு வந்து சர்டிஃபிகேட். லெட்டர் பேடில் உங்களுக்கு டைப் பண்ணி சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்தெந்த செக்ஷனோ, யூஜி செக்ஷனா யூஜி, பிஜினா பிஜி, எம்பிஏனா எம்சிஏ, லைப்ரரினா லைப்ரரி சயின்ஸ், பிஜி டிப்ளமோனா பிஜி டிப்ளமோ. இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் போனோஃபைட் சர்டிஃபிகேட். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லியாச்சு. பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணுற டயத்தை பொறுத்து தான் இருக்குது. அட்மிஷன் போட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக அடுத்த அட்மிஷன் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். இல்லை நெக்ஸ்ட் அட்மிஷனே ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 700 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு எனக்கு செகண்ட் இயரில் தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் செகண்ட் இயர்லேயும் வாங்கிக்கலாம். அப்போதைக்கு என்ன ஃபீஸ் டீட்டெயிலோ நீங்கள் அதை கேட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.